அவர் சாதி தலைவராக பார்த்தாங்க. எல்லாரும் இப்பயும் அப்படிதான் பாக்குறாங்க. அவர் சங்க தலைவராக இருக்கும்போது அவர் சொந்த சாதிக்காக அவர் பேசினாரு. அவர் எப்ப அரசியல் வந்தாரோ அப்போ தமிழ் குடிக்காக போராடினதை காட்டியிருக்காங்க. இரண்டுத்தையும் கரெக்டா காட்டியிருக்காங்க. நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல அவர் ஜாதிக்காக போராடுறாரு. செகண்ட் ஹாப்ல அவர் வரும்போது தமிழ் குடிக்காக எப்படியெல்லாம் போராடி இருக்காரு, நெய்வேலி சரங்கத்துக்கு எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்படி காட்டியிருக்காங்க. அது எப்படி இருக்கு? ஏன்னா அவங்க தேர்தலையும் ஒன்றா சந்திச்சிருக்காங்க. இது பாலிடிக்ஸ்னா அது பாலிடிக்ஸ்ல 1000 இது இருக்கு. நம்ம அட்வொகேட் பற்றி அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா அவர் திருமா குடியும் போராடி இருக்காரு. திருமா குடியுமே நாடகாதல் எதிர்த்ததுனால அவர் திரும்ப அவர்களுக்கும் இதுவாக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நிறைய விஷயம் சீன்ல கொடுக்கல. அது பொலிட்டிக்கனால அதையெல்லாம் எடுத்து முடிச்சிருக்காங்க. பதிவுனா தமிழ் குடிக்காக போறாங்கன்னா ஒரு மாவீரான ஒரு பேர் பதிவு. அவர் சங்க தலைவராக இல்லாமல் தமிழ் குடிக்காக போறாங்கன்னா பதிவு. மியூசிக்கலா இருக்கணும். நல்ல படமாவே நல்ல மூவி. எல்லாரும் ஆதி படமா பார்க்காம இது ஒரு தமிழ் குடி படமா பார்க்கலாம்.